நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சமயத்தில் ஒரு சிலர் நீங்கள் ஏன் கொரோனா வைரஸ் அவுட் பிரேக்கை பற்றி அதிகமாக பேச மாட்டீங்க, தகவல் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. நல்ல வாஸ்தவமான கேள்வி. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வீடியோ அது சம்மந்தமாக நான் பேசிட்டேன். அது நீங்களே என்னோட வீடியோ லிஸ்ட்டை போய் எடுத்து பாருங்கள். அதுக்கு வியூஸ் வர்றது ரொம்ப 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 கம்மி. ஸோ ஆடியன்ஸ் இந்த இந்த வீடியோ சம்மந்தமான வீடியோவை பெரிதும் பார்க்கல அப்படின்றதுனால நான் அஸ்யூஷுவல் நான் பேசுகிற டாபிக் நான் ஷிஃப்ட் ஆகிட்டேன். ஸோ அதனால் நான் பேசக்கூடாதுன்னு இல்லை, திருப்பி ஒரே டாபிக்ஸ் பேச வேணாம் அப்படின்ற அந்த திங்கிங் தான். சரி, இப்போ இன்றைக்கி நான் வீடியோக்குள்ளே விஷயத்துக்குள்ளே கண்டென்ட்டுக்குள்ளே நான் வர்றேன். நம்ம இப்போ ரீசெண்டாக பேசியிருந்தோம் இந்தியாவுக்கும் துருக்கிக்கும் இடையான அந்த உறவுகளுடைய மாற்றம். அப்புறம் நிறைய பேருக்கு ஒரு ஃபீல் என்னென்னா, ரஷ்யா கூட நம்மளை விட்டு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இல்லையோ, இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையான அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றது கேள்வி எல்லாமே நிறைய பேர் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த வரிசையில் நிறையா ரிலேஷன்ஷிப் மாறி போகிறத நம்ம பற்றி பேசியிருக்கோம். பாசிட்டிவாக ஒரு சிலர் நம்ம கூட இன்னும் ரொம்ப க்ளோஸாக நம்ம கூட டுகெதராக வர்றதை பற்றி நம்ம கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் இந்தியா ஃப்ரான்ஸ் ரிலேஷன்ஷிப்பை பற்றி நான் பேசினதில்லை. இந்த வீடியோ ஒரு ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்தியாவோட ஒரு கண்ட்ரி ரொம்ப க்ளோஸாக எல்லா பிளாட்ஃபார்ம்லேயுமே ஒன்றா இணக்கமாக செயல்பட்டு வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு நாடு அப்படி இருக்குது இந்த கடைசி ஒரு 10 ஆண்டுகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ஃப்ரான்ஸ் தான். எந்தவித சுயநல எதிர்பார்ப்பும் இல்லாமல், அதாவது அமெரிக்கா மாதிரி இல்லாமல் வேற ஒரு காமன் பிளாட்ஃபார்மில் உலகத்தினுடைய நன்மைக்காண்டி அந்த பிளாட்ஃபார்மில் ஃப்ரான்ஸ் வந்திருக்கிறாங்க. குறிப்பாக இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் நல்லாவே ஒத்து போகுது. என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கிளைமேட் சேஞ்சை காம்பேட் பண்ணுறது அந்த ஒரு முக்கியமான விஷயம். டெரரிசமை கண்ட்ரோல் பண்ணுறது. அப்புறம் மல்டிலேட்ரல் வேர்ல்டு, அதாவது எல்லாரோடையுமே சமத்துவமாக சமரசமாக போகணும், ஒரு நல்ல ஒரு இது வேணும், உலக சூழல் வேணும், வாழ்கிறதுக்கான ஒரு சூழல் வேணும் அப்படின்ற அந்த ஒரு இது. அப்புறம் ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன், இந்தியன் ஓஷனாக இருக்கட்டும், சவுத் சைனா சீயாக இருக்கட்டும், சைனா போன்ற ஒரு ஹெகிமோனியோடு இருக்கக்கூடிய நாடுகளுக்கு மத்தியில் ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன் அப்படின்ற ஒன்று இந்தியாவும் ஃப்ரான்ஸும் தொடர்ந்து வலியுறுத்தி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்தியாவையும் ஃப்ரான்ஸையும் ஒருமித்த ஒரு பாதையில் பயணிக்க வைக்குது அப்படின்றத ஒரு இன்ட்ரோடக்ஷனாக உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் இப்போ இந்த G7 சமிட் நடந்ததில்ல, ஃப்ரான்ஸில் தான் நடந்தது. அதை நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்தீங்களா? நரேந்திர மோடி அவர்களை மேக்ரோன் ஃப்ரெஞ்ச் பிரசிடென்ட் ஸ்பெஷல் கண்ட்ரி மெம்பர் கெஸ்ட்டாக அழைச்சிருந்தார். அது ஒரு ஹானர் தான் அது. அப்போ நரேந்திர மோடிக்கும் அவருக்கும் இடையில இதுக்கு இடையில இந்த G7 மீட்டுக்கு இடையில பைலேட்ரல் டாக்ஸ் போச்சு. 2018 மேக்ரோன் இந்தியா வந்திருந்தார், ஃப்ரெஞ்ச் பிரசிடென்ட் இந்தியா வந்திருந்தார். அவர் வந்திருந்தப்போ கிட்டத்தட்ட 14 அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்பட்டது. எந்தெந்த ஃபீல்டில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 14 அக்ரிமெண்ட்: டிஃபென்ஸ், சிவில் நியூக்ளியர், ஸ்பேஸ், கிளைமேட் சேஞ்ச், க்ளீன் எனர்ஜி, அப்புறம் அர்பனைசேஷன். ஸோ ஒரு பலதரப்பட்ட ஒரு பன்முகத்தன், ஓராவது எல்லா விஷயத்தையுமே இப்போ நம்ம ஃப்ரான்ஸோட இணைஞ்சு செயல்படுறோம் அப்படின்ற ஒரு லெவலுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். இது சம்மந்தமாக இப்போ நான் சொன்ன விஷயங்கள் சம்மந்தமாக பாருங்கள், டிஃபென்ஸும் வந்துருச்சு, சிவில் நியூக்ளியர் டீலும் வந்துருச்சு, ஸ்பேஸ் வந்துருச்சு, கிளைமேட் சேஞ்ச் வந்துருச்சு, க்ளீன் எனர்ஜி அண்ட் அர்பனைசேஷன் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயத்தில் ஃப்ரான்ஸோட நம்ம இணைஞ்சு செயல்படுறோம் அப்படின்ற ஒரு பாத்வேக்கு நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம். இது 2018 நடந்த அக்ரிமெண்ட். இப்போ இந்த போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இந்திய அரசாங்கம் பண்ணாங்க. காஷ்மீரில் காஷ்மீருக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் எடுத்தாங்க. ஆர்டிகல் 370 ரிவோக் பண்ணாங்க. அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நாடுகள், இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்னு சொல்லுவாங்கல்ல, இந்தியாவோட நட்பு நாடுகளில் இந்தியாவை பயங்கரமாக இந்த விஷயத்தில் சப்போர்ட் பண்ணது யூஎனில் யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, யுஎஸ்ஏவோட ரஷ்யாவை விட பயங்கரமாக யார் சப்போர்ட் பண்ணான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரான்ஸ் தான் சப்போர்ட் பண்ணாங்க. சைனாவை கவுண்டர் பண்ணுறதுல முக்கியமான பொசிஷன் யார் நின்னாங்கன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஃப்ரான்ஸ். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நிறைய பேருக்கு நிறைய கொஷின்ஸ் என்னென்னா, ரஷ்யாவோட பொசிஷனை இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுற அந்த பொசிஷனை யூஎனில் ஃப்ரான்ஸ் வந்துட்டாங்களா, ஃப்ரான்ஸ் ஆக்குபை பண்ணிட்டாங்களா, ஃப்ரான்ஸ் ரஷ்யாவை பீட் பண்ணிட்டு இந்தியாவுக்கு ஆதரவு கொடுக்குற இடத்துக்கு வந்துட்டாங்களா அப்படின்ற அளவுக்குலாம் கேள்வி வந்தது. இது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். பார்க்குறது சாதாரணமான ஒரு விஷயம் மாதிரி நம்மளுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் யூஎனில் ரஷ்யாவோட பொசிஷனை, ரஷ்யா அப்படின்ற நான் வார்த்தையை சொல்கிறப்பே ரஷ்யா எந்த இடத்துல இருக்காங்க, அவங்களையும் அவங்க பீட் பண்ணிவிட்டு இந்தியாவுக்கு சப்போர்ட்டுக்கு வர்றாங்க அப்படின்றப்போ ஃபஸ்ட்டு சைனா க்ளோஸ்டு ஒரு டிஸ்கஷன், அந்த மீட்டிங் இது பண்ணுறப்போ பயங்கரமாக அப்போஸ் பண்ணாங்க. டிசம்பரில் இதே விஷயத்தை திருப்பி கொண்டு வந்தப்பையும் பயங்கரமாக அப்போஸ் பண்ணாங்க. அப்புறம் இந்தியாவில் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் மசூத் அசாதை பிளாக் பண்ணதாக இருக்கட்டும், என்எஸ்ஜியில் இந்தியாவுக்கு பெர்மனன்ட் மெம்பர்ஷிப் இது கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையுமே இப்போ இந்த ஆர்டிகல் 370 அப்படின்றது ஒரு ரீசெண்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ இந்த ரிலேஷன்ஸ் இவ்வளோ நல்லா போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா ஃப்ரான்ஸோட ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கும் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 1960s இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய நம்ம ராக்கெட் லான்ச் பண்ணுற அந்த பேஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரான்ஸ் தான். 1984 நம்மளுக்கு தாராப்பூர் பிளான்ட்டில் யூஎஸ்ஏ நியூக்ளியர் சப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறப்போ, ஒரு சில ரீசன்ஸை சொல்லி இது பண்ணுறப்போ ஃப்ரான்ஸ் நம்மளுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறாங்க, தயாராகிறாங்க. நாங்கள் சப்ளை பண்ணுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரான்ஸ் நம்மளுக்கு சப்ளை பண்ணுறாங்க.
1998 தான் வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பே நம்ம ஃப்ரான்ஸோட வந்து நம்ம அது இது பண்ண ஆரம்பிக்கிறோம், தொடங்க ஆரம்பிக்கிறோம். ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்றது நான் என்னென்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நட்புறவு அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது பாதுகாப்பு, வர்த்தகம், இதெல்லாம் முக்கியமான உலக அரசியல் ஜியோபாலிட்டிக்ஸை சார்ந்த இரு நாடுகளிடையான அந்த ஒரு உறவு தான் வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். ஸோ அப்படிப்பட்ட அந்த விஷயத்தை வந்து 1998 தான் இந்தியா ஃப்ரான்ஸோட தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ரேப்பிடாக அது வந்து பயங்கரமாக வளர்ந்து வர ஆரம்பிக்குது. இந்தியா வந்து பொக்ரானில் நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணப்போ வந்து முதல்ல இந்தியாவோட பேச்சுவார்த்தையை தொடங்கினது வந்துட்டு ஃப்ரான்ஸ் தான். முதல்ல வந்து இந்தியாவோட பாதுகாப்புக்காண்டி அப்படின்னு புரிஞ்சுட்டு அதை ரெக்கக்னைஸ் பண்ணதும் ஃப்ரான்ஸ் தான். 1998 2001 வந்து இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் இடையிலான அந்த உறவு வந்துட்டு ரொம்ப நல்லா டெவலப் ஆச்சு. 2001 பைலேட்ரல் மிலிட்ரி எக்ஸைஸ் இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பைலேட்ரல் மிலிட்ரி எக்ஸைஸ் இந்தியாவும் ஃப்ரான்ஸும் வந்துட்டு தொடர்ச்சியாக கண்டக்ட் பண்ணி வந்துகிட்டே இருக்கிறாங்க. 2008 வந்துட்டு இந்தியா ஃப்ரான்ஸ் சிவில் நியூக்ளியர் அக்ரிமெண்ட் அப்படின்றத வந்து சைன் பண்ணுறாங்க. என்எஸ்ஜியில் வந்துட்டு இந்த இதை வந்துட்டு ஈஸ் பண்ணதுக்கப்புறம், ரூல்ஸ் வந்துட்டு ஈஸ் பண்ணதுக்கப்புறம் 2008 இந்தியாவும் ஃப்ரான்ஸும் இப்படி ஒரு முக்கியமான ஒரு மேஜர் அக்ரிமெண்ட். ஸோ அமெரிக்கா என்னென்ன பொசிஷன்லலாம் இந்தியாவுக்கு இது பண்ணுற ஒரு இதில் இருக்காங்களோ அதே பெட்டர் பொசிஷனில் வந்து ஃப்ரான்ஸ் வந்துட்டு இந்தியாவோட கைகோர்த்து நடந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்தியாவும் ஃப்ரான்ஸும் இணைஞ்சு செயல்படக்கூடிய ஒரு இடம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியன் ஓஷன் ரீஜியனில் மேரிடைம் இது பிளான், அந்த செக்யூரிட்டி இது. இந்தியா வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன் அப்படின்ற ஒன்று இருக்கணும் அப்படின்ற அந்த விஷயத்தில் தெளிவாக இருக்காங்க. அதே விஷயத்தில் ஃப்ரான்ஸும் தெளிவாக இருக்காங்க. எதுக்குன்னா சைனாவை கவுண்டர் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இந்த விஷயத்தில் வந்து யூஎஸ்ஏ ரெகக்னைஸ் பண்ணுற மாதிரி ஃப்ரான்ஸும் வந்து ஏஷியாவில் இந்தியா தான் நம்மளுக்கு பிவோட், நம்மளுக்கு முக்கியமான ஒரு ஆள் அப்படின்ற அந்த விஷயம் அவங்களுக்கு தெரியுது. இப்போது இந்த கோவிட் அவுட் பிரேக் ஆகிருக்கிற, கொரோனா வைரஸ் அவுட் பிரேக் ஆகிருக்கிற இந்த சமயத்தில் இப்போ ரீசெண்டாக இந்தியாவும் ஃப்ரான்ஸும் பைலேட்ரல் நேவல் ட்ரில் பண்ணியிருக்கிறாங்க ரீயூனியன் ஐலாண்டில், இந்தியன் ஓஷனில். ஸோ இதை பற்றியும் நான் நாளைக்கு வீடியோ கண்டிப்பாக அதை பற்றி நான் பேசுகிறேன், தரவுகள் வந்துட்டு கிடச்சிச்சின்னா. ஸோ அந்த மாதிரி இந்தியாவும் ஃப்ரான்ஸுக்கும் இடையிலான அந்த கோஆப்ரேஷன் வந்துட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி போகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ மேரிடைம் செக்யூரிட்டி, நியூக்ளியர் டீல் சம்மந்தமான விஷயங்கள், அப்புறம் வந்துட்டு டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் கூட வந்துட்டு ஃப்ரான்ஸுக்கும் இந்தியாவுக்கும் இடையில ஹிஸ்ட்ரியிலேருந்து எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மிரேஜ்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு நல்ல பாத்வேல தான் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம ரஃபேல் அவங்களோட வந்துட்டு நம்ம டீல் நம்ம இது பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்கார்பியன் சப்மரைன்ஸ் அந்த இது வந்துட்டு ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் வர்றதா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவுட்டர் ஸ்பேஸ்லேயுமே இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் இடையிலான அஜெண்டா, அதாவது ஸ்பேஸை வந்துட்டு ஒரு வளர்ச்சிக்காண்டி பயன்படுத்திக்கணும். ஸ்பேஸில் வந்துட்டு வெப்பனைசேஷன் பண்ணக்கூடாது. அங்கே வந்துட்டு சைனா, அமெரிக்கா மாதிரி அங்கே வெப்பன்ஸ் வந்துட்டு ரொம்ப இது பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தில் இந்தியாவும் ஃப்ரான்ஸும் தெளிவாக இருக்கிறாங்க. ஸ்பேஸ் கோஆப்ரேஷனே ஓஷன் ரீஜியனில் பெரிய பெரிய டிசாஸ்டர் ரிலீஃப்ஸ், அப்புறம் இன்னும் ஏகப்பட்ட விஷயத்துக்கு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம். அப்புறம் வந்து டெரரிசம் அப்படின்றத வந்து ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஃப்ரெஞ்ச் பிரசிடென்ட் மேக்ரோன் அவர்கள் நல்லாவே ரியலைஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ டெரரிசம் அப்படின்றவொன்னே இந்தியாவும் டெரரிசம்னால பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத அவர் ரெகனைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த விஷயத்திலையும் இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் இடையிலான கோஆப்ரேஷன் வந்து சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ மேரிடைம் கோஆப்ரேஷனும் இதில் இன்க்ளூட் ஆயிருக்கு, டெரரிசமும் இன்க்ளூட் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி நியூக்ளியர் டீல் ரிலேட்டட் இஷ்யூஸும் இதாக இருக்குது, டிஃபென்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயமே போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் இன்னும் ஏகப்பட்ட, அதாவது இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ரொம்ப இதாக போயிட்டுருக்கு. ஃப்யூச்சரில் இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றது இன்னும் பெட்டராக வரலாம் அப்படின்றது வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ இந்தியன் கவர்மெண்ட்டோட விஷயம் எல்லாமே வேறு விதமாக மாறிடுச்சு. சைனாவோட இன்க்ரீஸ்ட் ப்ரெசன்ஸ் இந்தியன் ஓஷனில் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ எப்படி ஃப்ரான்ஸும் யூஎஸ்ஏவும் நம்மளை வந்து ரெகனைஸ் பண்ணியிருக்காங்களோ அதேமாதிரி தான் இந்தியாவும் ஃப்ரான்ஸையும் யூஎஸ்ஏவையும் நம்மளுடைய முக்கியமான பேக்கர்ஸ் அப்படின்றத வந்து நியூ டெல்லி ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க, குறிப்பாக இந்தியன் ஓஷன் ரீஜனில். அதனால இப்போ பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் ஸ்ட்ரீமில் வந்துட்டு ஃப்ரான்ஸுக்கும் இந்தியாவுக்கும் இடையான உறவு வந்துட்டு போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்மில் ரஷ்யாவோட பொசிஷனை ஃப்ரான்ஸ் வந்துட்டு ஆக்குபை பண்ணுவாங்க இந்தியாவுக்கு ஆதரவு கொடுக்குற விஷயத்தில் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. இது இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்மில் டிஃபென்ஸ் கோஆப்ரேஷனில் வந்துட்டு ரஷ்யா வந்து வேறு லெவல், அவங்களுக்கும் நம்மளுக்கு இருக்கிற அந்த கோஆப்ரேஷன் நம்மளுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் இடையில டிஃபென்ஸ்லையும் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டு நம்ம போக ஆரம்பிச்சிருவோம். அது கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படின்றத வந்து நம்புவோம். ஸோ இதான் இந்த வீடியோவில் வந்துட்டு நான் ஃப்ரான்ஸ் சம்மந்தமாக வந்து நான் சொல்லணும்னு நான் நினச்ச விஷயம். இது மாதிரி இன்னும் ஏதாவது முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னரை எடுத்து டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர், அந்த கண்ட்ரி பேரை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எந்த கண்ட்ரிக்கு வந்துட்டு அதிக லைக்ஸ் வருதோ இல்லை அப்புறம் என்னோட டிசிஷனை வச்சு நான் அந்த கண்ட்ரியோட ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பை பற்றி நான் பேசுகிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. நீங்கள் வந்து உங்களுடைய சஜஷன்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருங்க, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு இது மாதிரியான டாபிக்ஸ் பேசுகிறதுக்கு இன்னும் எனக்கு மோட்டிவேஷன் அதிகமாகும். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான் இப்போ இந்த டாபிக் கூட நான் பேசியிருக்கேன் அப்படின்றத வந்து நான் சொல்லிக்கிறேன்.
ஸோ வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. ஜெய்ஹிந்த்.